ஆனால் இவங்க 2 பேரும் மேட்ச்சில் மட்டும் அப்படி என்னதான் வன்மன்னு தெரியல, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்குது மேட்ச்சில். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5 vs 1 தான் இந்த இதில் நான் சொல்லி ஆகணும். ஸோ ருத்ராஜ் கைக்கோட சுப்மன் கில்லா அப்படிங்கிற மோதனை போட்டு இன்றைக்கி டாஸை வின் பண்ணது சிஎஸ்கே தான். அது பவுல் ஃபஸ்ட்டுன்ட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜிடி ஓப்பனர்ஸில் இறங்கி இவங்க 2 பேர் குஜராத் டைட்டன்ஸுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு நம்ம சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி ஒரு நாக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப்பு 21 டைம்ஸ் அடிச்சிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி ஏபிடி வில்லியர்ஸும் கோலி. இவர் என்னடா 53 பாலுக்கு 84 ரன்னும், இவர் என்னடா 37 பாலுக்கு 64ம். பின்னாடி ஜாஸ் பட்லர்னு ஒருத்தர் இருக்கார். அடே அப்பா, அதாவது இவர் ஃபார்ம் அவுட்லேயே வச்சுக்கணும். இன்கேஸ் சப்போஸ் ஃபார்மில் வந்துட்டார்னா வச்சுக்கவேன், இவரை கையிலேயே பிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயரில் இவரும் ஒருத்தர். ஏன்னா டெத் ஓவர்ஸில் யாருனாலையும் பண்ண முடியாது, இவர்னால பண்ண முடியும். கென்ரிஸ் கிளாசன் பண்ணுவார், அதுக்கு முன்னாடி ஜாஸ் பட்லர். ஸோ ஃபைனலி என்னென்னா ஜிடி 20 ஓவருக்கு 229 ரன் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் இழப்புக்கு. ஸோ சிஎஸ்கே நீடட் 230 ரன்ஸ் டு வின். அதாவது ஒரு இமாலய இலக்கு. இதில் ஜிடி 229 அடித்ததுக்கு காரணமாக இருந்த சாய் சுதர்சன் 53 பாலுக்கு 84 ரன்னும், சுப்மன் கில் 37 பாலுக்கு 64 ரன்னும். பட் சிஎஸ்கே தரப்பில் 4 ஓவருக்கு 30 ரன் முகேஷ் தவிர்த்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவருக்கு 47 ரன்னை கொடுத்து ஒரு விக்கெட் போட்டாப்புல. ஸோ இதில் நான் இந்த 230 ரன்ஸு போனதுக்கு காரணம் அவுட்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் நான் சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கே செகண்ட் ஹாப்பில் என்ன தான் பண்ணுவாங்க கடைசி கேம் அப்படின்னு பார்த்தா, ஸ்டார்டிங்கிலேயே மியா மேஜிக் மூமெண்ட்ஸ் அங்கே அகமதாபாத் ஸ்டேடியத்தில் அவுட்ஸ்டாண்டிங்காக நடந்திருக்கு. அதாவது ரெட் சாயில் விக்கெட்டில் சஞ்சு சாம்சன், ஊர்வில் பட்டேல், ருத்ராஜ் கைக்வாட் திணறது கண்டிப்பாக. அதாவது ஃபஸ்ட் ஓவரில் சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண பால்லே அவுட் ஆகி தூக்கி விட்டாப்புல. ஸோ தேர்ட் ஓவர் செகண்ட் ஸ்பெல் வீச வரும்போது மியா மேஜிக்கஸில் ஊர்வில் பட்டேலையும் ருத்ராஜ் கைக்கோட தூக்கி அருமையான ஒரு சம்பவம் பண்ணிட்டார் நம்ம மியா டிஎஸ்பி சிராஜ் அவர்களே. அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம், 3 விக்கெட் இன் ஹேண்டு. அதாவது விக்கெட் எடுத்துகிட்டு அந்த CR7 ஒரு செலிப்ரேஷன் பண்ணார் பாருங்கள். தம்பித்து போன தருணம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். டாப் ஆர்டர் ஈஸ் காலி சிஎஸ்கே டீமுக்கு. ஸோ அதுக்கப்புறமா மேத்யூ ஷாட் செம்மையாக தான் ஆடினார், ஆடிக்கொண்டே ஆடிட்டே இருந்தார். அப்புறம் அவுட் ஆகி வெளியே போனார். அதாவது இந்த சீசன் ஃபுல்லாக மேத்யூ ஷாட்டை நம்பி எடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு இந்த சீசன் ஃபுல்லாமல் மேத்யூ ஷாட் எதுவுமே பண்ணல. ஸோ ஃபைனலி என்ன, குஜராத் டைட்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு, அது ஹோம் ஸ்டேடியத்தில் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டேன். ஆனால் சுப்மன் கில் அண்ட் கோ பர்ஃபெக்ட்லி மேட்ச், பர்ஃபெக்ட்லி எவர் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. வேறு லெவலில் சம்பவம். இதில் அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று செமையாக போய்டும். ஒரு சைடு விக்கெட் கழட்டாலும் சிவம் துபே உள்ளத்தில் இறங்கி ஒரு காட்டினார் பாருங்கள். 17 பாலுக்கு 47 ரன்னு. ரஷீத் கான் வீசின திக்கெச்சுனால அவுட் ஆகி வெளியே போயிட்டாப்புல. 4 4 4 6. ஆனால் சிவம் துபே, கபிலா இன்றைக்கி நீ யானை பார்த்தியா, அதுதான் கேமு அப்படிங்கிற மாதிரி 13 மேட்சாக வராத சிவபு எனக்கு இன்றைக்கி பார்த்துங்க, அதுதான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு போட்டால் ஒரு எஃபெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி அடித்தாப்புல. ஸோ ஃபைனலி அவர் அவுட்டு. ஸோ ஜிடி வின் பை 89 ரன்ஸ். மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் ஜிடி 20 ஓவருக்கு 229, 4 விக்கெட் இழப்புக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸு 13.4 ஓவர்லேயே 140 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகி இந்த சீசனை ஒட்டி எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல அதை நான் சொல்லியான குஜராத் 89 ரன் வித்தியாசத்தில் அமோகர வெற்றி பெற்று வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி என்ன, இது ஒத்துக்கிட மனசில்னாலும் அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே
ஐபிஎல் 2026 இலிருந்து சீசனில் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, எலிமினேட்டட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். சிஎஸ்கே தொடர்ந்து 3 சீசனாக ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு சீசன் என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயரில் 2027 வைட்டு இது பண்ண, அதுக்கு முன்னாடி இவரை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும். தோனி இந்த சீசன் ஃபுல்லாகவே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மேட்சஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இதனால் தோனி ஒருவேளை ரிட்டையர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரா அன்அஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி சர்ச்சைகள் போயிட்டுருக்குது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் புது புது பிளேயர்களை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட் இயரில் யார் யார் எடுக்கணும் யார் யார் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.